டாக்டர் ஒரு சிலர் வந்து கால் வலின்னு சொல்றாங்க. சிலர் இந்த செப்பலை நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கால் வலி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த கால் வலிக்கு சரியான செருப்பை தேர்ந்தெடுக்கிறது கூட இருக்கு போல இருக்கு. அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க டாக்டர். ஆமா மேம், அது ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலா. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வேலை பார்க்கறது நிக்கிறது எல்லாமே வந்து செருப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றுது அதுல. ஸோ முக்கியமாக இந்த ஹீல்ஸ் போடுறவங்க, முக்கியமாக கம்பெனியில் வந்து இந்த சேஃப்டி ஷூஸ் போடுறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வருது. ஒரு சில பேருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலில் வந்து நேராக இருக்கும், பாதம் நேராக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது ஆக்சுவலாக, ஒரு சின்னதாக ஒரு வளைவு இருக்கணும். ஸோ நேராக இருக்கிறவங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற அந்த நார்மல் செப்பல்ஸ் இல்லை ஹார்டான செப்பல் இல்லை இந்த மாதிரி ஒரு ஹீல்ஸ் வச்ச ஒரு ஷூஸோ செப்பலோ அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த கர்வ் அந்த வளைவு இல்லாததுனால இந்த நேராக இருக்க பாதத்தில் இருக்கிற மசில்ஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு ஸ்ட்ரெயின் ஆகி வீக்கம் ஏற்படுது. இது பேர் நம்ம பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனே இது இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் இல்லாட்டி இந்த நேராக இருக்க பாதம் இருக்கவங்க அதுக்குன்னு உண்டான ஷூஸ் இருக்குது மார்க்கெட்ல. அதாவது கொஞ்சம் கர்வ் வச்ச மாதிரி, ஆர்டிபிஷியலா கர்வ் வச்ச மாதிரி, ஷூலே வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அந்த ஷூஸை யூஸ் பண்ணலாம். அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சேஃப்டி ஷூஸை தவிர்க்கலாம். இல்ல சேஃப்டி ஷூஸ்க்குள்ளேயே இந்த ஒரு சோல் மாதிரி இருக்குது, அந்த சோல் மட்டும் அவங்க வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்ற கூட யூஸ் பண்ணலாம். அது தச்சுக்கலாம். இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு சோல் கடையில இருக்குது, வாங்கி அது ஷூக்குள்ள வச்சுக்கலாம் அவங்க. ஸோ வீட்டுக்குள்ள ஒரு பேர், வீட்டுக்கு வெளியில ஒரு பேர் அவங்க யூஸ் பண்ணும்போது, ரெகுலரா பண்ணும்போது இதுல இருந்து அவங்க விடுபடுறாங்க, இல்ல தவிர்க்கப்படுறாங்க.